வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. எக்ஸல்ல ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ட்ராப் டவுன் ஆரோ ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் வாட் இஃப் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் ஃபுல் ரிப்போர்ட் சேஞ்ச் ஆனால்? ஸோ இந்த வீடியோவில் ஸ்லைசர் பற்றி பார்க்க போகிறோம். டேஷ்போர்டை இன்டராக்டிவாக மாத்திர பவர்ஃபுல் டூல் தான் ஸ்லைசர். அண்ட் ஸ்லைசர்னா என்ன, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி டேஷ்போர்ட் லெவலுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்லைசர் ஒரு விஷுவல் ஃபில்டர். நார்மல் ஃபில்டரில் ட்ராப் டவுன் இருக்கும், பட் ஸ்லைசரில் பட்டன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஒன் கிளிக்கில் ஃபில்டர் பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், டேஷ்போர்டுக்கு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். டேட்டா செலக்ட் பண்ணுறேன், தென் இன்சர்ட்டில் பைவட் டேபிள் கிளிக் பண்ணுறேன். ரோஸை ரீஜனில் அண்ட் வேல்யூஸை சேல்ஸில் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு பைவட் டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. நவ் ஸ்லைசர் ஆட் பண்ணலாம். பைவட் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு பைவட் டேபிள் அனலைஸ் டேபுக்கு போய் இன்சர்ட் ஸ்லைசர் கிளிக் பண்ணுறேன். ரீஜன் ஒரு ப்ராடக்ட் வைஸில் ஃபில்டர் சூஸ் பண்ணலாம். நான் ரீஜன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பட்டன்ஸ் வரும், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு. நார்த் கிளிக் பண்ணால் ஒன்லி நார்த் டேட்டா மட்டும் ஷோ ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் ஆர் இந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணால் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். கிளியர் ஃபில்டர் பட்டன் யூஸ் பண்ணி ரீசெட்டும் பண்ண முடியும். இதோட கோர் கான்செப்ட் என்னென்னா, ஸ்லைசர் பைவட் டேபிள் என்ன டேட்டா காட்டணும்னு கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஸ்லைசரை டிசைன் பண்ணி டேஷ்போர்ட் லுக்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லைசர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைசர் டேபில் ஸ்டைல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். காலம் இன்க்ரீஸ் பண்ணலாம் டு கெட் அ ஹொரிசாண்டல் லுக். ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு கிரியேட் பண்ண இந்த கலர் தீம் அண்ட் கிளியர் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நவ் இன்னொரு பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். சேம் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் பைவட் டேபிள் கிளிக் பண்ணுறேன். ப்ராடக்ட்டை ரோஸில், சேல்ஸை வேல்யூஸில் ஆட் பண்ணுறேன். டேபிள் 1 ரீஜன் வைஸ் சேல்ஸ் காட்டும், டேபிள் 2 ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் காட்டும். இப்போது இந்த ஸ்லைசரை 2 டேபிளுக்கும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைசர் செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். 2 டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நார்த் கிளிக் பண்ணுறேன், 2 டேபிளுமே அப்டேட் ஆகும். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண 2 பைவட் டேபிளுக்கும் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பைவட் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் பைவட் சார்ட் செலக்ட் பண்ணுறேன். ரீஜன் வைஸ் சேல்ஸ்க்கு காலம் சார்ட் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ்க்கு பார் சார்ட் செலக்ட் பண்ணுறேன். சார்ட்ஸ் நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. பட் ரியல் வேர்ல்டில் இதை ஜஸ்ட் இப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு க்ளீன் டேஷ்போர்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை ஒரு டேஷ்போர்டாக ரெடி பண்ணியிருக்கேன், அதை இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் our ஃபைனல் டேஷ்போர்ட். டாப்பில் ஸ்லைசர் இருக்குது, கீழே 2 சார்ட்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளாக சவுத் கிளிக் பண்ணுறேன். ஸ்லைசரில் 2 சார்ட்ஸும் அப்டேட் ஆகுது. இதே கான்செப்ட் தான் ரியல் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே கிளிக்கில் ஃபுல் ரிப்போர்ட் சேஞ்ச் ஆகும். டேஷ்போர்ட் கிரியேஷனுக்கு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இருக்குது. நிறைய ஸ்லைசர் யூஸ் பண்ணக்கூடாது, இம்பார்ட்டன்ட் ஃபீல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக அலைன் பண்ணி ஒரே கலர் தீம் மெயின்டைன் பண்ணணும். க்ளீன் டேஷ்போர்ட் தான் மோர் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். That's it for today's video. இந்த டாபிக் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் யூஸிங் டைம் லைன். தட்ஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் ஃபார் டேஷ்போர்ட்ஸ். ப்ராக்டிஸ் டேட்டா செட்டோட லிங்க்கும் டாப் 15 எக்ஸல் டேஷ்போர்ட் டிப்ஸ் சீட் பிடிஎஃபோட ஃப்ரீ வெர்ஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.